Hey, hi guys! Welcome to the Zen Nahani's universe. நான் நாகனியாகனாலும் பரவாயில்லன்னு நாகலோகத்துக்கு வந்துட்டேன். அப்படியே நீங்களும் கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லைன்னா நான் நாகினி பார்த்துக்கோங்க. சடன் ஷோஸ் நம்மளோட ஒரு சேனல் இருக்குது. அதில் டெய்லி சூப்பர் நேச்சுரல் ட்ராமாஸ் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் சடன் ட்ராமாஸ்ன்ற ஒரு சேனல் இருக்குது. அதில் ரொம்ப த்ரில்லரான மிஸ்டீரியஸான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸையும் அப்லோட் பண்ணுவேன். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அப்படியே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ். இல்லைன்னா கேட்குதா? பயம் தெரியுமா? உங்களை பயம் கொடுத்து தான் நான் வரேன். எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டாங்க. வீட்டில் யாரும் இல்லை. நீ வான்னு அவ கூப்பிட்டா. இதுக்கு கூட கொஞ்சம் கொடுத்து வச்சுக்கோன்னு. அதெல்லாம் நமக்கு இல்லை. ஒரே நிமிஷத்துல வீட்டுக்கு வந்தவன வாங்க வாங்கன்னா உள்ள வந்தவனுக்கு எதிர்பாராத விருந்து காத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த பையன் அவகிட்ட போய் அவ தோல்ல கைய வைக்க அடுத்த நிமிஷமே அந்த பொண்ணு ஒரு நாகமா உருமாறிட்டான். கதை வேற மாதிரி போகும்னு எதிர்பார்த்தா கதை மொத்தத்தையும் ஸ்பாயில் பண்ற மாதிரி பாம நடுவுல விட்டு பீதியை கலப்புறானுங்க சோம்பேறிங்க. சார் இவங்க எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்காங்க. நிலச்சரிவால் பிளாக் பண்ணி வச்சுக்கோ, ஆனால் இவங்க போயே ஆகணும்னு சொல்கிறாங்க. ஹலோ வெறும் இவங்க இல்லைங்க, ஹரிஷ் ஜெயராஜ். என்னையா இது? உங்ககிட்ட நான் எத்தனை தடவையாக சொல்கிறது யாரையும் இங்கே கூட்டிகிட்டு வராதுன்னு? ஏதோ சொல்லுவாங்களே சிவ பூஜையில் கரடி பூன மாதிரி. கரடி எங்கேயும் தேட வேணாம் சார். நல்லா ஜாலியாக காலை நின்றுட்டு ஹெப்பியாக புக்கை படிச்சுட்டு இருக்குது. ஹலோ ஹீரோ, அந்த வழியாக யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா யாரும் போகக்கூடாது தான் சார். என்கேஜ்மெண்ட்டுக்கு சார். நாங்கள் ஒன்றும் அரண்மனைக்கு போகிறோன்னு சொல்லலையே, ஊருக்கு போகிறோம். ஓ, அந்த அரண்மனை கோஷ்டி நீங்கள் தானா? ரைட். கொஞ்ச நாளாகவே உங்கள் அரண்மனை பற்றி நிறைய கதை என் காதுக்கு வந்துட்டீங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க எனக்கு டைம் இல்லை. நாங்கள் ஊருக்கு போய்த்துட்டிக்கோம். அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எனக்கும் நீங்கள் சொல்கிற விஷயத்த காது கொடுத்து கேட்க டைம் இல்லை. காது கொடுத்து கேட்க பிடிக்கலன்னா இது வாசனை. உங்களுக்கு 1000 வழி கேட்கும், வேற ஒரு வழிக்கு அதில் அனுப்பி வைக்க சொல்கிறேன். அப்பா, சந்தியா நீ வெளியே வாமிட் எடுத்துட்டீங்க. சூப்பர்யா, மேரேஜ்க்கு முன்னால வாமிட்டா? இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நானும் தப்பா சொல்லலே, குட் நியூஸ்னு தானே சொன்னேன். சும்மா இருந்தா கோ. நீங்களும் போங்க. என்னாச்சுன்னா டிராஃபிக்கில் மாட்டிட்டீங்க சொல்ல ஒரு வயசான கிளம்பி வேர்க்கடலை விற்க வந்தா. வழக்கு போல வாங்கி சாப்பிட்டு வாமிட் எடுத்துட்டீங்க. சாப்பாடு விஷயத்துல மட்டும் இவளுக்கு கண்ட்ரோலே கிடையாது. ஏண்டா இந்த மலையில யார்டா வேர்க்கடலை விட்டுட்டு வந்தது? தனியா அங்க யாருமே இல்லையே. வாங்க கிளம்பலாம். நமக்கு ரோட் கிளியர். டேட், நம்ம ஊருக்கு போக முன்னால் ஹாஸ்பிட்டல் போயாகணும். அண்ணி வாமிட்டிங் பண்ணிட்டிருக்காங்க. நம்ம ஊரில் இல்லாத ஹாஸ்பிட்டலா? அங்கே போய் பார்த்துக்கலாம். வாங்க கிளம்புங்க. என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிங்க. உங்களுக்கு பிடிக்காம இந்த கிராமத்துக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க. இப்போ உடனே இந்த கிராமத்தை விட்டு போகணும்னு துடிக்கிறீங்க. ஆமாம், எதை மறைக்கிறீங்க? எனக்கு இப்போவே உண்மை தெரிஞ்சாகணும். இங்கே வந்ததும் என் உயிருக்கு ஆபத்தாச்சு அப்படின்னா இங்கே ஏதோ ஒன்று இருக்குது. அப்படிலாம் எதுவுமே இல்லை கார்த்திக். ஏங்க, நாங்கள் அரண்மனைக்கே போகலாங்க. சந்தியாவுக்கு வேற உடம்புக்கு முடியலல்ல. நான் திரும்பி வரதா இல்லை. நாம் இப்படியே ஊருக்கு போகிறோம். ஒரு நிமிஷம், எல்லாரும் எங்கே போறீங்க? சார், இப்போ தானே உங்ககிட்ட பேசிட்டு வந்தேன். சீனியர் ஆஃபீஸருக்கு யார் பதில் சொல்வா? இந்த வழியாக யாரும் போகக்கூடாதுன்னு சொன்னால் போகக்கூடாது தான். இது ஒரு வழி பாதை. அதுலேயும் நிலச்சரிவு ஏற்பட்டுக்கி நீங்கள் போய் உயிர் சேதம் ஏற்பட்டால் அதை வச்சு என் வேலைக்கு ஒலை வச்சிருவாங்க. எல்லாரும் கிளம்புங்க இங்கேருந்து. நேராக உங்கள் அரண்மனைக்கு தான் போகணும். டேட், பிரிவாதம் பிடிக்காதீங்க ப்ளீஸ். இந்த நைட்டுக்கு பேலஸில் இருந்துட்டு மார்னிங் கிளம்பலாம். வாங்க எல்லாரும் கிளம்புங்க. அப்படிலாம் சுலபமாக போயிட முடியாது. நான் போகவும் விட மாட்டேன். என்னதான் முயற்சி பண்ணாலும் உங்களால் தப்பிக்க முடியாது.
என்ன நடக்குதுன்னு தெரியலையே அம்மனா. நாம் இங்கே கிளம்பும் போது எல்லாத்தையும் கூட்டிகிட்டு கிளம்புங்கன்னு சொல்லியிருந்தேன். நம்மளோட ப்ரோக்ராம் கேன்சல் ஆச்சுல, அப்போவே நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன். நம்ம காத்துக்கிட்ட என்கேஜ்மெண்ட் இங்கே தான் நடக்கணும்னு இருக்குதுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்குதுங்க. நீங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் என்கேஜ்மெண்ட்டில் கலந்துக்கலாம். கார்த்திக் எங்கே போகிற? அப்படின்னு அவசரம். அந்த பொண்ணை பார்க்கலான்னு போகிறேன். உன் உயிரை காப்பாற்றினான்னு சொன்னியே, அந்த பொண்ணியா? ஆ, அவள் அழகா இருப்பாளா? வெரி பியூட்டிஃபுல். ஏ இடியட், என்னை கடுப்பேற்றுறதுக்காகவே இப்படிலாம் பேசுறியா? கடுப்பாயிட்டியா? இல்லையே, எனக்கு நல்லா தெரியும் உனக்கெல்லாம் எந்த பொண்ணும் செட்டே ஆக மாட்டா. எதை வச்சு சொல்கிற? ஃபஸ்ட்டு உனக்கு பார்த்த உடனே பிடிக்கணும்ல. எனக்கு அவளை பார்த்த உடனே பிடிச்சிதே. பிடிச்சிக்கலாம். அப்படி உனக்கு பிடிச்சாலும் அவன் மேலே உனக்கு லவ் வரவே வராது. நீ லவ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கா. அவள் தான் உன்னை வேற எதுவும் பண்ணிக்க போறா. அவள் வேற யாரும் இல்லை, இந்த சங்கவி தான். ஓகே, ஷல் ஐ கோ நவ்? ஓகே, இந்த டைமில் நீ அவளை எங்கே போய் தேடுவ? அவளை நீ கூட பார்த்துக்க. சந்தியா அண்ணி மேலே காஃபி கொட்டினாலே அந்த பொண்ணு தான். ஓ, அந்த சர்வெண்ட் கேர்ளா? ம். ஓஹோ ஓஹோ, இருமல் பாட்டி. சரி, போய்த்து வா. அவளை பார்க்கும்போது விலையே இரு, இல்லைன்னா அவளை இருமல் உனக்கும் ஓட்டிக்கும். வேலைக்காரிலாம் எனக்கு ப்ராப்ளமே இல்லை. அவெல்லாம் எனக்கு ஒரு போட்டியா? ஏப்பா, யாராவது தைரியம் இருந்தா முன்னாடி வாங்கடா. இங்க பாரு. சார், நீங்களா சார்? ஆமா, அந்த பொண்ணு எங்கக்கா? எந்த பொண்ணு சார்? அதுக்குள்ள வந்துட்டியா? அந்த பொண்ணு வேலையை விட்டு போயிட்டா. உன்னோட கான்ட்ராக்ட் வேலையும் சேர்ந்து போய்த்துருவோன்னு. ஓ, அந்த பொண்ணா? ம். லொக்கு லொக்குன்னு இருந்துக்கிட்டே இப்போ அந்த பொண்ணு தானே? போயிட்டா சார். எங்க எங்க போயிட்டு இருக்க போறா? அவள் வீட்டுக்கு தான். உனக்கு அவள் வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமா? ப்ராமிஸா தெரியாது சார். ஒருவேளை நாளைக்கு அவள் வேலைக்கு வரல, நீயும் வரக்கூடாது. உன் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடுவேன். சார் சார், அவள் அட்ரஸ் இருக்கு சார். இந்தாங்க சார். நாளைக்குள்ள எப்படி சார் அவள் அட்ரஸை கண்டுபிடிச்சி அவளை எங்கே கூட்டிகிட்டு வர முடியும்? அதை நான் பார்த்துக்கிறேன். சார், நீங்கள் எப்படி சார் போவீங்க? எல்லா வழியும் அடைச்சிக்கி. அவள் போகிறதுக்கு ஒரு வழி ஈண்டிக்குள்ள, அதே வழியில் நான் அவளை தேடி போகிறேன். ஆமாம், அவள் பேர் என்ன? சிவன்யா சார். சிவன்யா? இந்த வயசில் பண்ணுற காரியமா இது? தனியாக வீட்டுக்கு வருவாங்களா? ஐயோ அக்கா, இப்போவே டைம் 3 ஆச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடிஞ்சிரும். இதை போய் நடு ராத்திரின்னு சொல்கிறீங்களே. இது ஏர்லி மார்னிங். வயசுக்கு ஏற்ற பேச்சு பேசு. நடு ராத்திரி தனியாக கிளம்பி இந்த வீட்டுக்கு வண்டிக்க. உனக்கு ஏதாச்சும் ஆகிண்டா? இந்த டைமில் வண்டி எதுவும் போகாது. அதனால தான் தைரியமாக இங்கே வந்தேன். எனக்கு அந்த ஹாஸ்டலில் இருக்க பிடிக்கவே இல்லைக்கா. நான் உங்கள் கூடவே இருக்கேன்க்கா. என்னை திருப்பி அனுப்பிடுறாங்க. இப்போ நான் உனக்கு என்ன சொல்லி புரிய வைப்பேன்? புரிய வைக்க வேணாம், நான் சொன்னதை கேட்டால் போதும். மார்னிங் சிஸ்டர் வந்து கேட்டாங்கன்னா என்னை அனுப்ப மாட்டேன்னு சொல்லிடுங்க. பூஜா, எங்கே பாரு, உன்னை ஹாஸ்டலுக்கு அனுப்ப எனக்கும் விருப்பம் இல்லை. என்கிட்ட பணம்லாம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன் தெரியுமா? நீ எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. நான் நல்ல வேலைக்கு போய் ஃபாஸ்ட்டாக கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவேன். அதுக்கப்புறம் நானே உன்னை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறேன். பணம் சம்பாதிக்க என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குக்கா. நீங்கள் தினமும் கேக் செய்வீங்கள, அதை விற்றா பணம் கிடைக்க போகுது. நான் பண்ணுற கேக் அவ்வளோ நல்லா வாங்கி த பெஸ்ட். ஹே டேம் இட், இப்போ நான் அவளை எப்படி தேடுவேன்?
டேம் இட். இதுவும் ஃப்ளாப் ஆகிட்டா? ஆமா சிவன்யா, நீ எங்கம்மா இருக்க? ஆமா சிவன்யா, நீ எங்கம்மா இருக்க? எங்கம்மா இருக்க சிவன்யா? வேர் இஸ் பூஜா? ம் ம் நீ சமாளிக்காத. அவ இங்கே தான் வந்திப்பான்னு எனக்கு தெரியும். ம் ஏற்கனவே சொல்லாம கொள்ளாம 5 தடவை ஓடி வந்துட்டேன். இன்னொரு தடவை இப்படி பண்ண உன்னை ஹாஸ்டல்ல இருந்து வெளியே அனுப்பிடுவேன். சாரி ப்ளீஸ், இப்படி பண்ணிடாதீங்க. இனிமேல் இவ இப்படி பண்ண மாட்டா. பாத்தியா பூஜா, உன்னை வார்டன் மேம் எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்கன்னு. இந்த நடுராத்திரியில உன்னை தேடிட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. வாயை தோற பூஜா. இனிமே வீட்டுக்கு சொல்லாம கொள்ளாம வருவியா? வரமாட்டேங்க்கா. சாரி மேம். பரவாயில்ல விடு. இனிமே அவங்க சொல்ற மாதிரி கேட்டுக்கோ. இனிமே அவங்களுக்கு ஹாஸ்டல்ல எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ். குட் கேர்ள். பாய். வரமா. ஐ லவ் யூ. பார்த்து போயிட்டு வாங்க. பாய். பாய் பேபி. எவ்வளோ சொன்னாலும் இந்த பூஜா மட்டும் அடம் பிடிச்சிக்கிட்டே இருப்பா. நான் தான் சொல்றேன்ல, ஐ லவ் யூ டூ. பாத்தியா, உன் அட்ரஸை கேட்கறதுக்காக உன் வீட்டு கதவை தட்டிக்க. 17 படம் மாதிரி கதவை தட்டின உடனே நீங்க அதை விடுங்க, இங்கேயே வந்தீங்க. சுகர் கொஞ்சம் கம்மி. நீ வேலையை விட்டுட்டேன்னு சொன்னாங்க, அதான் பார்க்க வந்தேன். இவர் ஏன் வீட்டுக்கே என்ன தேடி வர ஸ்டார்ட் பண்ணிக்காரு? இது கொஞ்சம் கூட சரியில்லை. இதை இப்போவே சரி பண்ணணும். இங்கே பாருங்க, என் ஹஸ்பண்ட் வெளியே போயிட்டுக்காரு. அவர் எப்போ வேணாலும் வருவார். அவர் இங்கே வர சொல்ல நீங்கள் இன்னும் சரி ஆயிக்காது. அப்போ அவரையும் பார்த்துட்டு போயிட்டுறேன். நீ தான் சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்ட. நீ பண்ண வேலைக்கு பணத்தை கொடுக்கறதுக்காக வந்தேன். இந்தா. நான் அர்ஜென்ட்டாக ஒரு கால் பண்ணணும். என் கார் ரிப்பேர் ஆகிட்டு. நான் கால் பண்ணி மெக்கானிக்கை வர வைக்கணும். உங்களோட ஃபோன் கொடுத்தா கொஞ்சம் உதவியாக இருக்கும். தேங்க்யூ. நைட் டைமில் கூட வீட்டில் இல்லாத ஹஸ்பண்ட் என்ன ஹஸ்பண்ட்? அவர் இம்பார்ட்டண்டான வேலையாக வெளியே விட்டுக்காரு. ஆனால் அவர் இப்போ வர டைம் தான். ஓகே, ஹஸ்பண்ட் கதையை விட்டுட்டு குடிக்க ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வரியா? எக்ஸ்கியூஸ் மீ, ஐஸ் வாட்டர். எங்கே இருக்க கார்த்திக்? நீ வாரத்துக்கு எவ்வளோ டைம் ஆகும்? இப்போ நீ எதுவும் கேட்காத. இவ்வளோ நேரமாக தேடி இப்போ தான் நான் அவள் வீட்டை கண்டுபிடிச்சேன். அவனா உனக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னல, அதான் மூவ் பண்ணலான்னு வந்தேன். ப்ராப்ளம் இருக்கு, நிறையவே ப்ராப்ளம் இருக்கு. சாரி, யூ டூ லேட். நான் ஆல்ரெடி லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஹெட் அப், ஓகே? ஹே, யூ நோ வாட்? ஷீ இஸ் மேரிட். வண்டி ரிப்பேர் ஆகிட்டு அதான் நான் இங்கே மாட்டிக்கிட்டேன். உடனே அர்ஜுனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி மெக்கானிக்கை இங்கே வர சொல்லு. ஏய், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. வீட்டில் யாருக்கும் தெரியாது, தெரிஞ்சால் பெரிய ப்ராப்ளம் ஆகிரும். என்கிட்டையும் சொல்லாமல் இருந்துக்கலாமே. உன்கிட்ட எப்படி நான் சொல்லாமல் இருப்பேன்? நீ தான் என் ஃப்ரெண்ட் ஆச்சே. எல்லாத்தையும் சொல்வேன். அதுவும் இல்லாமல் நீயும் நானும் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம். என் ஃப்யூச்சர் ஒய்ஃப் கிட்டே நான் எப்படி போய் சொல்வேன்? ஓகே, அம்மா கிட்ட கொஞ்சம் ஃபோனை கூட. அவங்கள எப்படியாவது நான் சமாளிக்கணும். ஏய் கார்த்திக், எங்கடா போய்த்த நீ? அம்மா டோன்ட் வரி, நான் ஒரு சின்ன மீட்டிங்காக வந்திக்க. இவ்வளோ நடந்தும் நீ வெளியே போயிட்டிக்க? ஓ மை ஸ்வீட் ஹார்ட், நான் ஃபாஸ்ட்டாகவே வந்துடுவேன். நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுகிறேன். மீட்டிங் வேறு ஸ்டார்ட் ஆகிட்டு சார் வேறு முறைக்கிறாரு. அவர் மேரேஜ் பண்ண போகிற பொண்ணுக்கிட்ட இந்த அளவுக்கு போய் சொல்கிறாரு. மாட்டி விட்டால் தான் சரிப்பட்டு வருவார். சார், ஐஸ் வாட்டர். உங்களுக்கு கூலிங் போதுமா இல்லை வேறு ஏதாவது கொண்டு வரட்டுமா? என்னடா, நீ ஏதோ மீட்டிங்கில் தானே இருக்கன்னு சொன்ன, ஆனால் அங்கே ஒரு பொண்ணோட குரல் கேட்குது. அதுவா ஸ்வீட் ஹார்ட், அது டிவி சீரியலில் வர பொண்ணு. ஓகே, எனக்கு மீட்டிங்க்கு டைம் ஆகிட்டு நான் மீட்டிங்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து சேர்றேன். நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. ஐ எம் சாரி, நான் இன்னும் ½ உங்கள் வீட்டில் தான் இருந்தாகணும். மெக்கானிக்கை வர சொல்லிக்க. ஒரு ½ ஈஸியாகிடும். நாளைக்கு மார்னிங் எனக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு. உனக்கு ஒரு சின்ன டீல். உனக்கு உண்ட ஜாப் வேணும்னா நீயும் என் கூட தாராளமாக வரலாம். 2 to 3 days திரும்ப வந்துடுவேன்னு சொன்னால் உன்னை ஹஸ்பண்ட் எதுவும் சொல்ல மாட்டார். நாளைக்கு மார்னிங் என்கேஜ்மெண்ட் வச்சிங்க. அதை விட்டுட்டு எதுக்கு இவ்வளோ தூரம் இங்கே வந்தீங்க?
உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். இன்னொரு விஷயமும் இக்கி. என்ன விஷயம்? உனக்கு தேங்க்ஸ் சொல்லவும் வந்தேன். ப்ளீஸ் இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க. உங்களோட வண்டியை ரிப்பேர் பண்ணுற வரைக்கும் நீங்கள் இங்கே இருக்கிறதுல ப்ராப்ளம் இல்லை. பட் சரியானதும் கிளம்பிடுங்க. சார் மெக்கானிக் சார், இந்தாங்க கீ. வெளியே கார் கீ. ஃபாஸ்ட்டாக ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே சார். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? ஏன் அதெல்லாம் பார்க்குறீங்க? உனக்கு பணம் தேவை இருக்கிறத ஏன் என்கிட்ட மறைக்கிற? உன் பணம் கஷ்டம் உன் வீட்டை பார்த்தாலே தெரியுதே. இந்த லட்சணத்தில் வேலை வேணான்னு வேற சொல்கிற. ஏய், பதிலுக்கு பதில். நீ என்னை காப்பாற்றின, நான் உன்னை காப்பாற்றிட்டேன். பள்ளத்தாக்கில் விழுந்த உங்களை நான் காப்பாற்றிக்க. ஆனால் நீங்கள் என்ன கேண்டல் கிட்டே தான் காப்பாற்றிக்கீங்க. இது ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அண்ட் நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும்தான் நான் செய்வேன். உங்களை அன்னைக்கு காப்பாற்றணும்னு தோணுச்சு, அதனால தான் காப்பாற்றினேன். இப்போ இந்த பணத்தை நான் உங்ககிட்ட வாங்கினா அது என் மனசை ரொம்ப கஷ்டப்பட்டும். உன்னை காப்பாற்றினதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு அந்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்லணும். உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை தான் செய்வேன்னு சொல்லலை. நானும் ஒன்று மாதிரியே தான். உன் கஷ்டத்தை தீர்க்கறதுக்காக நான் உன்னை என் கூட கூட்டிகிட்டு போய் உன் வேலையை நான் உனக்கு தரப்போகிறேன். பாருங்க, அதெல்லாம் எதுவும் வேணாம். ஏன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு நினைக்கிறியா? எனக்கு தேட்டருக்கு ஆள் கம்மியாக்கி அந்த வேலையை நீ பண்ணி நீ பணத்தை சம்பாதிக்க போகிற. இங்கேயே தேவையில்லாமல் உதவின்ற வார்த்தை வந்துச்சு. அங்கே 2 to 3 days செய்கிற வேலையில் இங்கே உன் வீட்டையே மாற்றிடலாம். ஓகேவா? ஹலோ ஹலோ, இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன கட்டாயப்படுத்துறது சரியில்லை. நான் ஒன்றும் உன்னை கட்டாயப்படுத்தலை, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். உங்களால் வர உதவி எனக்கு வேணான்னு சொல்கிறேன். ப்ளீஸ் நீங்கள் எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண வேணாம். ஓகே, நான் உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன். உன் வீட்டு வாசல் முன்னாடி 5 minutes நிற்பேன். நீ வாரதும் வராததும் உன் இஷ்டம். என் கூட வாரத்துக்கு உனக்கு ஒரு ரீசன் கூடயா கிடைக்கல? வெளியில் தான் இப்போ வந்து ஏறுற வழியை பாரு. இல்லைன்னா உன் வீடு எப்போ இப்படி தான் இருக்கும். உன் வீட்டுக்கு கரண்டும் வராது. ரெடி ஆச்சா? இந்தாங்க. தேங்க்யூ சார். கொஞ்சம் நல்லுங்க. இல்லை, எனக்கு புரியல. நான் எதோ சொன்னாலும் நீ தலைகீழ தான் பண்ணுவியா? என்ன பண்ண? நீ பண்ண வேலையை பார்த்தா எனக்கு அப்படி தான் தோணுது. ஒருவேளை உங்கள்கிட்ட பார்வை அப்படிக்குதோ என்னவோ. ஓஹோ, பாரு போகலாம். ஹலோ, நான் தான். நான் உங்களை எதிர்பார்த்துட்டீப்பேன். நீங்கள் கண்டிப்பாக வரணும். நான் வச்சுக்கிறேன். ஃபோன் அட்டன் பண்ண மாட்டியா? ஃபோனை பக்கத்தில் வச்சுக்கிறது இல்லையா? ஓகே, ஃபாஸ்ட்டாக வா, எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க. ஹே, வேர் இஸ் யுவர் மாம்? ஆமாவா? தெரியல டேட். எங்கேயாவது டென்ஷனில் சுற்றிட்டு இருப்பாங்க. எதுக்கு டென்ஷன்? அவங்க தான் எதுவும் ஆகலைன்னா கூட டென்ஷனில் தானே இருப்பாங்க. போடா, எப்போ எங்கேஜ்டாகவே இருக்கே. நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க? நடந்து முடிஞ்ச கதை தான் உங்களுக்கு தெரியும். நடக்க போகிற கதை எனக்கு மட்டும்தான் தெரியும். அதை சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அவளோட தவத்தை அவள் முழுசாக முடிச்சிட்டா. அந்த ஈசன்ட் அருள் அவளுக்கு முழுமையாக கிடைச்சிட்டு. அவள் நினைக்கிற உருவத்துக்கு அவளுக்கு நினைச்ச மாதிரி எப்போ வேணாலும் மாற முடியும். அவள் உங்கள் மொத்த குடும்பத்தையும் பழி வாங்கணுன்னு தான் இவ்வளோ நாளும் காத்துக்கிட்டீங்களா? உங்கள் குடும்பத்தை பழி வாங்க அவள் நிச்சயம் வருவாள். அவகிட்டேருந்து நீங்கள் யாரும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அதுதான் 20 வருஷம் கழிச்சு உங்கள் விதி உங்களை இங்கே கொண்டு வந்திக்கி. நீங்கள் பண்ண பாவத்துக்கு உங்கள் உயிரை பறிக்க அவள் வந்துக்கிட்டீக்கா. அவள் எடுத்து வைக்கிற முதல் அடி உங்கள் குடும்பத்துக்கு வெளில போகிற பேரிடி.
சித்தி, எனக்கு தெரியும் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டீங்கன்னு. இந்த ஃபீலிங்கை போக்குறதுக்காக நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல போகிறேன். நாம் கிளம்புறதுக்கு முன்னால் வீட்டில் பூஜை பண்ணோம்ல, வீட்டில் பண்ண பூஜையில் அந்த பூசாரி விபூதி கொடுத்தாருல, அந்த விபூதி தான் இது. உங்களுக்குள்ள இருக்கிற கவலையெல்லாம் போகணும்னா இதை பூசிக்கோங்க. இந்த எல்லா கவலையும் தீர்த்துரும். தேவையில்லாமல் பயந்துட்டீங்களா, அதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வரவே வராது. எடுத்துக்கோங்க சித்தி. ம். உன் பாவத்துக்கு பலனா உன்னை கொட்டி கொலுன்னு நினைச்சேன். முதல் பழியிலேயே யாருக்கும் எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாதுல்ல. அதனால தான் உனக்கு நான் இயற்கை மரணத்தை உன் விதியில் எழுதிட்டேன்.